யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். வியாழக்கிழமை காலையில் நான் தெருப்பிரசங்கம் பண்ணும்படியாய் தெருக்களிலே நிற்க வேண்டும். வெள்ளிக்கிழமை கேரளத்தில் ஒரு சபையில் நற்செய்தி கூட்டத்தில் நான் மலையாளத்திலே பிரசங்கிக்க வேண்டும். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஒரு வாரம் பூரண பெந்தைக்கோஸ்தே ஸ்தாபன சபையில் சுவிசேஷத்தின் அடிப்படைகளை குறித்து நான் தொடர்ந்து பேச வேண்டும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அந்த சூழ்நிலையெல்லாம். ஸோ என்னையும் தேவன் கிருபையினால் தாங்கும்படி உங்கள் ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தில் போனோம். நல்லது. இயேசுவின் சீஷர்களாய் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல ஆழமான சத்தியங்களை நாம் தியானிக்கிறோம். இது அவ்வளவு எளிதில் எல்லாரும் பேசிவிட முடியாது. கற்றுக்கொள்வது கொஞ்சம் சிரமம் தான் இந்த நாட்களில். ஆயினும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் தியானிக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், லூக்கா 5:32, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் இருக்கிறார்கள். அதுதான் சிந்தனை. நீதிமான்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்போ மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு அடிப்படை. பொதுவாக இந்த விஷயம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு, ஏன்னா அந்த பாஸ்டர்மார் அதை சொல்லலை, அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மதவாதம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே வரும்போதே தங்கள் மதத்துக்குள்ளே இல்லாதவர்கள் எல்லாருமே பாவிகள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ற ரீதியில் தான் மதவாதிகள் பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி பேசலை. நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் கூட கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லாதவர்கள் எல்லாரும் நரகத்திலே போடப்படுவார்கள், அவர்கள் கோடானு கோடி ஆண்டுகளாய் இந்த சீனி சட்டியில் போட்டு வறுக்கிறது மாதிரி நித்தியமாய் வறுக்கப்படுவார்கள், வாதிக்கப்படுவார்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் பேசுகிறாங்க. நாங்களும் அப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஸோ ஆண்டவர் கொஞ்சம் ஆழமான விஷயம், அதன் அடிப்படைகளை ஆவியானவர் நமக்கு பேசட்டும். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீதிமான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இந்த அறிவு இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தில் ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்னா, கொர்நேலியு என்கிற மனுஷன், அவன் கிறிஸ்தவன் கிடையாது, யூத மார்க்கத்தில் உள்ளவனும் கிடையாது. ஆனால் அவன் ரோம மார்க்கத்தை உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு தெரிந்த அளவு தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறான், நற்கிரிகளை செய்திருக்கிறான், ஜெபம் பண்ணுகிற மனுஷன். அவனை பற்றி நீங்கள் முதலாவது நீங்கள் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தையும் படிச்சுட்டு வாங்க. 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை படிங்க. என்ன படிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 10. மனுஷன் இருந்தான். அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தான தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். பார்த்துடுங்க, நில்லுங்க. ஒரு அவிசுவாசி அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவன் அல்ல, யூத மார்க்கத்தை சேர்ந்தவன் அல்ல. ஒரு மனுஷன் இப்படி இருந்தான். அவனை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்குறார் இல்லையா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு வீட்டுக்கு யார் வர்றது? கர்த்தருடைய தூதன். அவன் என்ன சொல்கிறான்னா, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அப்போ பார்த்தீங்களா, கிறிஸ்தவ மார்க்கத்தை சாராத ஒரு மனுஷனை பரலோகம் எவ்வளோ கனம் பண்ணுதுன்னு பார்த்துடுங்க. சில அடிப்படைகளை நாம் சிந்திக்க போகிறோம். பரலோகம் எவ்வளோ கனம் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்படி சொல்லிவிட்டு, நீ யோப்பா பட்டணத்துக்கு பேதுருவை வர சொல்லு, அவன் இன்னும் சில காரியம் சொல்லணும்,
தொடர்ந்து அந்த காரியம் நடக்குது. இந்த காரியத்தை பற்றி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? இயேசுவின் பிரதான அப்போஸ்தலராகிய பேதுரு. சரிதானே? அவர் தான் இந்த சபை கல்லின் மேல் சபை கட்டுவேன் அவர் தான் பயன்படுத்தினார். அந்த பேதுரு சொன்ன வார்த்தை, நீ எந்த ஜாதிக்காரனாட்டம் இரு, எந்த மதக்காரனாட்டம் இரு, அந்த பேச்சை இங்கே வரல. தேவனுக்கு பயப்படுகிறவன் அல்ல. அந்த வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் வரும். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா, தேவனுக்கு உகந்த நீதியை செய்கிறவனா, அவன் தான் அவருக்கு உகந்தவன். யூதர்கள் எல்லாம் கிடையாது, இஸ்ரவேலர்கள் மட்டும் கிடையாது. அந்த வார்த்தை என்ன புரிஞ்சுங்க? ஸோ இந்த மதங்களுக்கு வெளியே, அது அன்றைக்கு இருந்த யூத மார்க்கமாகட்டும், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கமாகட்டும், இதற்கு வெளியே நீதிமான்களான ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கி பாருங்கள், அந்த கொர்நேலியின் வீட்டில் பேதுரு வந்து பிரசங்கம்தான் பண்ணுறார். ஜெபம் நடத்தலை, பரிசுத்தாவி கூட்டம் நடத்தலை. அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதே பரிசுத்தாவியானவர் அவங்க மேலே இறங்கினார். இல்லையோ 10:44 சொல்லுவார் இல்லையா? அதாவது அவர்கள் மேல் பரிசுத்தாவி இறங்கினார். ஓகே. 15:8 இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து, நமக்கு தந்தது போல் பரிசுத்தாவியை கொடுத்து அவர்களுக்கு நமக்கு இடையில வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். அந்த வசனம் எப்படி இருக்குது? நமக்கு அவர்களுக்கு யாதொரு, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கலை, விசுவாசி ஆகலை, சபையார் ஆகலை, அதுக்கு முன்னாலே நமக்கு சமமாய் அவர்களை ஆக்கினார், நமக்கு தந்த ஆவியை கொடுத்துட்டார். இன்னைக்கு பரிசுத்தாவியை பெறதுக்கு என்னெல்லாம் வித்தைகளெல்லாம் காட்டுறோம், நடக்கலை. ஆனால் அவிசுவாசின்னு நம்ம நினைக்கிற ஒருவனுக்கு வீட்டில் முதல் பிரசங்கம் கொஞ்ச நேரம் பண்ணுறதுக்குள்ளே பரிசுத்தாவி இறங்கிட்டு, இதுபோல் அபூர்வமாய் சம்பவங்கள் நடக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ என்ன புரிகிறோம்? மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வெளியே, இந்த காரியத்துக்கு வெளியே நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படை என்ன? இது தெரியணும். இதனுடைய அடிப்படை என்ன? பொதுவாக நம்ம இந்த மார்க்கத்துக்குள்ளே உள்ளவங்க தான் நீதிமான், பரலோகத்துப்போம், மற்றவன் நரகம்னு தான் பேசிடுறாங்க. அது அவங்களுடைய அறிவு, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே, இயேசு சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர் நடபடிகளையும் பார்த்துருக்கோமே, இதுக்கு அடிப்படை என்ன, பொருள் என்ன, பின்னணி என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இதை குறித்து பவுலடியார் கொடுக்குற விளக்கத்தை கேட்போம். ரோமர் 2:14, ரோமர் 2:14 படிங்க. நியாய பிரமாணம் இல்லாத, நல்ல கவனிக்கணும், நியாய பிரமாணமோ வேதமோ சட்டமோ இல்லாத பிரஜாதிகள் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறார்கள். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறார்கள். அவங்களுக்கு நியாய பிரமாணம் பைபிள் இல்லாதிருந்தும் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறது, குற்றமுண்டு குற்றமில்லை என்று. சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலே நியாய வேதத்தின் சட்டம் அவருடைய இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அடுத்த வசனம், என் சுவிசேஷத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சியை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இல்லையோ வேதம் தெரியாது, கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை, இயேசுவையும் தெரியாது, புறஜாதிகள் தான் சொல்லியிருக்கு. சரிதானே? ஒன்றும் தெரியாத நீதிமான்கள். இவங்க எப்படி நீதிமான்கள் ஆனார்னா, அவங்க மனசாட்சியிலே தேவன் கொடுத்த அறிவுக்கு ஏற்றபடி நீதியாய் நியாயமாய் வாழ்கிறார்கள். புரியுதா? நீதிமான்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுசும் இருந்து இன்றைக்கும் இருக்கிறார்கள். அது பவுலுக்கு காலத்தில் இருந்தால் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சரி, அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியிலே கொடுக்கப்பட்ட மனசாட்சியின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். அந்த நியாய தீர்ப்பினுடைய முதலாவது நிலை மனசாட்சி அடிப்படை. என்ன அடிப்படை? மனசாட்சியிலே அவரவர்களுக்கு தேவனார். அதுதான் சொல்லும்போது இவங்க தப்பாக சொல்லிடுவாங்க. ஆனால் தேவன் உலகம் முழுவதும் வருகிற எல்லா ஆத்மாக்களையும் முதலாவது மனசாட்சியிலே அவர்களுக்கு தெரிந்த கொடுக்கப்பட்ட, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். அந்த அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு கொடுப்பார். அவர்களை நீதிமான்களாகவும் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். 1 யோவான் 3:18-22 நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருந்தால்
நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்கலாம். அதில் நிறைய விஷயம் இருக்குது, சமயம் ஷார்ட்டாக இருக்குனால கொஞ்சம் ஷார்ட் பண்ணேன். தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய மனசாட்சி குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ மனசாட்சி தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்பதை யோவான் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 23:1 பவுல் சொல்வார், நான் எல்லா விதத்திலும் குற்றமற்ற நல் மனசாட்சியுடன் நடந்து கொண்டு வந்தேன் பவுல் சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் குற்றமற்ற மனசாட்சியுடன் நடக்க பிரயாசப்படுகிறேன், இன்னும் பிரயாசப்படுகிறேன். மீண்டும் மனசாட்சியை வற்புறுத்துகிறார். 1 தீமோத்தேயு 1:18-19 நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாக இரு. சிலர் இந்த மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். அப்போது இந்த மனசாட்சி என்பது எவ்வளோ முக்கியம். நீ ஞானஸ்நானம் எடுத்தியா, கூட்டத்துக்கு போனியா, அதெல்லாம் கேட்கல. மனசாட்சிப்படி நம்பர் 1, இது ரொம்ப ஆழமான விஷயம். மனசாட்சிப்படி நீ மனம் திருந்தினியாங்கிறது தான் முதல் கேள்வி. இது மதவாதிகள் இதை சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா என்ன தெரியாது, அவங்க வேற கதை பேசுவாங்க. முதலாவது மனசாட்சி அப்படின்னு தான் முதல் நியாய தீர்ப்பு அடிப்படை. இதை இயேசுவை பின்பற்றுகிற இயேசுவின் சீடர்கள் கண்டிப்பாக சரியாக புரிந்திருக்க வேண்டும். ஏன்னா நான் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பல ரீதியிலான கிறிஸ்தவ சூழ்நிலைகளில் நான் நிற்கிறேன் இல்லையா, அங்கே நான் பேசுகிறேன். இந்த உபதேசங்களை பேசிக்ஸ் பேசணும். அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு விளக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அப்போது நான் புரிந்து கொண்ட காரியம் பெரும்பாலும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த ஞானஸ்நானம்னு ஒரு காரியத்தை அது கத்தோலிக்கம், சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ்தே எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்தை பயன்படுத்திட்டு ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா ஆக்கினை வந்துடும். அதாவது ஞானஸ்நானம்னு சொல்கிறதோட இவங்க ஞானஸ்நானத்தை சொல்ல மாட்டாங்க. தண்ணியில் முங்கலைன்னா ஆக்கினை வந்துடும், அந்த தண்ணியில் முங்கிட்டா நரகத்துக்கு தப்பிடலாம் என்கிறது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அது சிஎஸ்ஐ சபையில் தண்ணியை எப்படி எடுத்து தலையில் வச்சு இது ஞானஸ்நானம் சொல்லுவாங்க. கத்தோலிக்க சபையில் தண்ணியை தெளித்து ஆமாம் ஞானஸ்நானம் சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்தே சபையில் தண்ணியில் முழுக்கி ஞானஸ்நானம். அப்போ ஒரு தண்ணி விளையாட்டு, ஒரு தண்ணி சடங்கு நடந்துட்டா என்ன நடந்துடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம், நரகத்துக்கு தப்பிடலாம். இது ஒரு மோசடி கொள்கை. ஞானஸ்நானங்கிறது வேறு, தண்ணீர் முழுக்குங்கிறது வேறு. ஏன்னா அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் 15 சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை. அப்போ முதலாவது சுவிசேஷத்தை பேசணும். சுவிசேஷம்னா என்னது? பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதலிருந்தே போனோம். மனசாட்சியின்படி நீங்கள் மனம் திரும்பணுங்கிறத ஆரம்பிக்கணும். அப்படிலாம் நிறைய செஞ்சுட்டு தான் இன்னும் ஞானஸ்நானத்தை பற்றி வேறு பகுதியில் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி செய்யணும். அது இப்போ முடியாது, நேரம் இல்லை, அது வேறு விஷயம். ஷார்ட்டாக சொல்லணும், இந்த மாதிரி தண்ணீர் சடங்குனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. யாரும் தண்ணீர் சடங்கு நிறைவேற்றாமல் இருக்கிறதுனால நரகத்துக்கும் போக முடியாது. அது இன்னொரு பக்கம். அதுதான் அடிப்படை. நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். ஞான ஸ்நானம் ஒரு ஆழமான, அது இன்னொரு நாள் வேணால் பார்க்கலாம். நான் ஞான ஸ்நானம் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறது தான். நீங்கள் நெட்டில் யூடியூப்பில் போய் செல்வின் நெகேமியான்னு டைப் பண்ணால் 375க்கு மேலே பிரசங்கங்கள் அங்கே இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் செல்வின் நெகேமியா ஃபுல் நேம் அப்படி போடணும். டைப் பண்ணால் இந்த வீடியோஸ் அங்கே இருக்குது. ஒரு 700க்கு மேலே நான் டைப் பண்ணி உபதேசங்கள், சபையினுடைய காரியங்கள்லாம் உலகம் முழுசும் உள்ள நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே வச்சுருக்கேன். அங்கே அதுவும் அதில் இருக்கும், நிறைய இருக்கும். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு 5000 ஃபேஸ்புக் நண்பர்களே இருக்கிறாங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு செய்தியை நான் உலகம் முழுசும் இதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். அமெரிக்கா, இங்கிலாந்து, அபுதாபி, சிங்கப்பூர் எல்லாம் இருக்கிறவங்க அதை பார்க்குறாங்க. சரி, ஓகே, அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த சந்தர்ப்பம். நீங்கள் புரிஞ்சிருக்க வேண்டியது, வெறும் தண்ணீர் சடங்குனால நரகத்துக்கு தப்ப முடியாது, அல்லனா ஆக்கினைக்கு தப்ப முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் அடிப்படை. ஏன்னா பல சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் எல்லா சபைகளையும் சொல்லப்படுது, நீங்கள் புரியணும். ரெண்டாவது ஒரு கொள்கை என்னென்னா, இயேசுவை கடவுளாக ஆராதித்தால் அவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, மற்றவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. இது அடுத்த கொள்கை. கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறத நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு உபதேசம் பைபிளில் கிடையாது. நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ஜனங்கள் அப்படி ஆராதிக்கணும், பகல் ஆராதிக்கணும், ராத்திரி ஆராதிக்கணும், இப்படி தலைகளாக நிற்கிறாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 8:29 நான்
என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானவளை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே. அப்போ தேவன் நம்மோடு இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானதை, இதுதான் முதல் அவருக்கு பிரியமானவளை செய்யாமல் இந்த ஆராதனை தொழுகை எதுவுமே ஒரு மனுஷனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வராது, பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவன் கிரியைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் ஆனபடினாலே பரதேசிகளை போல சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போ கிரியைக்கு ஏற்ப தேவன் பலன் கொடுப்பார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்று பேதுரு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்தில் வந்தால் உன் கிரியை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபையை பார்த்து ஆவியானவர் பேசுகிற செய்தியை பார்க்குறோம். உன் ஜபத்தை அறிந்திருக்கிறேன், உன் பாட்டை இதெல்லாம் நல்லது தான், இருந்துட்டு போட்டு. உன் ஜபத்தை அறிந்திருக்கிறேன், உன் பாட்டை அறிந்திருக்கிறேன், உன் ஆராதனை அறிந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லாமல் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சரிதானே? அப்போ நம்முடைய கிரியை, கனிகள், குணங்கள். நீங்கள் 1 பேதுரு 3:4 அந்த ஸ்திரீகளை பற்றிய காரியம் சொல்லிட்டு, குணமே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாய் இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இல்லை. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்னது? குணம், கிரியை, செயல்கள், அவருக்கு பிரியமான காரியங்கள். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ளே வராட்டா பரலோகத்தின் தேவனோட ஒரு உறவு ஐக்கியம் வராது, நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற முடியாது. ஏன்னா இதெல்லாம் இப்போ இல்லை, வேறு எங்கேயோ சபையில் போகுது. அதனால் இதை நாங்கள் திருத்துவதற்காய் இந்த காரியங்களை சொல்ல வேண்டும். அடுத்த ஒரு விஷயம், மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கியா பக்தராக்கியா? அதுக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம். இயேசுக்கு சீஷராக வேண்டும். அதான் பார்த்துட்டு இருக்கோம். இயேசுவின் வார்த்தையில் நடக்கணும், இயேசுவின் மாதிரியில் நடக்கணும், அந்த சீடர்களுடைய மாதிரியில் நடக்கணும். இந்த தான் ஆண்டவர் சொன்னாரே தவிர எல்லாரையும் எனக்கு பக்தராக்குங்க, என்ன இயேசு நான் தான் கடவுள், என்ன ஆராதிக்கும் போயிட்டு சொல்லுங்கன்னு இயேசு எங்கேயாவது சொன்னாரா? நீங்கள் காட்ட முடியுமா? முடியாது. ஊழியக்காரர்களாலே முடியாது. அப்புறம் உங்களால் எப்படி முடியும்? இது அடுத்த பிரச்சனை. யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்போ யாரை ஆராதிக்க வேண்டும்? இது சபை நம்பிக்கை வேற, நான் சுவிசேஷத்தை பேசுகிறது இப்படி. யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிற விளக்கம் எப்படி இருக்குது? 4:21 வாசிங்க. இயேசு ஸ்ரீயே நம்பு, மலையிலும் எருசலேமிலும் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். யாரை தொழணும்? இது இயேசு சொன்னது. என்ன தொழணும்னு சொல்லல, நேரு தான் வசனம், சுற்றி உழைக்காண்டான். நான் தான் கடவுள் வந்திருக்கேன், என்ன தான் இனியெல்லாம் நீங்கள் தொழணும்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பிதாவை தொழுது கொள்ளுங்கள். அந்த பிதா எப்படி இருப்பார் தெரியுமா? 24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ இந்த தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ரூபத்தில் இல்லை, ஆவியில் இருக்கிறார். அது புதிய மொழிபெயர்ப்பு, கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் போனோம்னா கடவுள் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப அவரை தொழுகை செய்ய வேண்டும்னு இருக்கும். புதிய தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படி செஞ்சிருக்கு. இப்போ ஆவியாக இருக்கிற தேவன் ரூபத்தில் வழிபடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்னா, நீங்கள் யாத்திராம 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு உருவத்தையோ வடிவத்தையோ ஒரு ஓவியத்தையோ ஒன்றும் அது கத்தோலிக்க பைபிள் அப்படியெல்லாம் இருக்கும், ஒன்றும் வரைய வேண்டாம், நீ நமஸ்கரிக்க வேண்டாம், ரூபத்தில் நீ என்னை வழிபட கூடாது, எந்த மனுஷ ரூபமாக இருந்தாலும் சரி. அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒருவராய் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறவர் அல்ல இல்லையே. அதான் ஆவியாக இருக்கிற தேவன். ஆவியாக இருக்கிற தேவன், அவருக்கு ரூபம் கிடையாது. அப்போ ரூபத்தில் நீங்கள் எந்த மனுஷ ரூபத்தில் தொழுது கொண்டாலும் அது விக்கிரக ஆராதனைங்கிறதுனால தான் இயேசு சொன்னார், அவர் ஆவியாக இருக்கிறார், நீங்கள் ஆவியாய் தான் தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டார். நீங்கள் லூக்காசு விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சாத்தான்ட்ட சொல்கிறார், பிதா ஒருவருக்கே நீ வாசிங்க 4:8 வசனத்தை பிரதி உத்தரமாக, எனக்கு பின்னாப்போ சாத்தானே கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று, இங்கே நான் தான் கடவுள் என்ன ஆராதிங்கன்னு சொல்லலை. இன்னைக்கு சபைகளுக்கு பிரச்சனை எங்கே போகுதுங்கன்னு நீங்கள் பாருங்கள். இயேசுவின் சீஷர் ஆகாமல் வேறு தவறான பாதைக்கு போகிறாங்கன்னு நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதுக்குள்ள ஆதாரங்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன்.
யோவான் 11:41, யோவான் 11:41 இயேசுவின் தொழுகை. அவர் எப்படி தொழுகிறார் படிங்க. லாசருவின் கல்லறைக்கு முன்னால் சரி சரி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே செவி கொடுத்தபடினால் ஓகே உம்மை ஸ்தோத்திரம். இப்போ யாரை இயேசு தொழுகை செஞ்சார்? மாதிரி. இது இயேசு நான் காண்பித்தது யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். அப்போ இயேசுவின் மாதிரிப்படி நீங்கள் தொழுகை செஞ்சால் பிதாவை தான் தொழுகை செய்ய வேண்டுங்கிறது இந்த வசனம் தெளிவு. இப்போ இயேசுவின் பிரதான சீடராகிய பேதுருவின் தொழுகையை படிப்போம். 1 பேதுரு 1:3 படிங்க. ஹல்லேலூயா. சீஷத்துவத்தின் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு தான் இந்த வேறுபாட்டை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 பேதுரு 1:3 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரிதானே? அப்போ இயேசு சொன்னது தான் அப்போ பேதுருவும் செஞ்சார், சந்தேகம் இல்லை. இப்போ 2 கொரிந்தியர் 1:3 2 கொரிந்தியர் 1 நிறைய வசனம் உண்டு, நான் எல்லாம் சொல்லலை, பர்டிகுலர்லி சில விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு ஹிண்ட் பண்ணணும். சரி படிங்க. 2 கொரிந்தியர் 1:3 இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு இரக்கங்களின் பிதாவும் ஆறுதலின் தேவனுக்கு அப்போ இயேசுவின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு தொழுகை? பவுலின் தொழுகை. ரோமர் 15:5 விசுவாசிகளுக்கு பவுல் என்ன கட்டளை இடுகிறாருன்னு படிங்க. ரோமர் 15:5 அப்படி போல இல்லை, ரோமர் 15:5 தானே. நீங்கள் ஒருமனப்பட வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே. ஓகே, இது போதும். நிறைய தருந்து நீங்கள் அங்கே போய் படிங்க, ஏகப்பட்ட பைபிள் ஸ்டடி இருக்குது. ஸோ இதுதான் அடிப்படை. ஆனால் அதனால தான் சீஷத்துவம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம பக்தர் தன் பேசலை, உங்களை பக்தர் ஆகும்படி அவரை தொழும்படி அவர் சொல்லலை. அவர் சொன்னதை செய்யுங்க, அவர் மாதிரியில் நடங்க, அவருடைய சீஷத்தில் நடவுங்கள், ஆவியாகிய தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்பது தான் இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காரியம். சரிதானே? எதுக்கு சொன்னேன்? கிறிஸ்தவ மார்க்கம் இப்படிப்பட்ட தப்பில் இருக்குது. இதை விட்டு இயேசுவின் சீஷத்துவத்துக்குள் வர வேண்டும். இயேசுவின் சீஷத்துக்குள் வரும்போது முதல் படி நாம் பாவிகளாக இருந்து ஆண்டவராலே அழைக்கப்படுகிறோம். 2 அழைப்பு இருக்குது, அதை வசனத்தில் போனால் சரியாயிரும். நீங்கள் மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்வார். மத்தேயு 6:33. இப்போ யார் நீதிமான்கள்னு பார்ப்போம். ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். சரி போதும். அப்போது நீதிமான்கள் அல்ல, நீதிமான்கள் ஆக்க வந்தேன், பாவிகளே நீதிமான்களாக ஆக்க வந்தேன், மனம் திரும்ப பண்ணும்படி வந்தேன்னு சொன்னார். அப்போ நீதிமான் என்றால் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் அல்ல, விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. இப்போ இந்த பார்க்குற விஷயம் இல்லை, தண்ணியில் முங்குறது எழும்புறது கிடையாது. தேவனுடைய நீதிகளை தேடுகிறவர்கள் அல்ல, இல்லை தேவனுடைய சித்தத்தை, நீதியை, நியாயங்களை தேடுகிறவர்கள் தான் நீதிமான்கள் என்பது முதலாவது புரிய வேண்டும். இது நம்முடைய மனசாட்சியில் தான் ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது இந்த நீதி மனசாட்சி அறிவிலே தேவன் கொடுத்து ஆரம்பிக்கிறார். 2வது இயேசுவின் வசனங்கள் மூலம் நமக்கு கிடைக்கிறது. யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை ஒரு தினம் இதிலேருந்து பறிச்சுக்கிட மாட்டான், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அல்ல. அப்போ இயேசுவின் வார்த்தை மாதிரியில் நடக்கிற சீஷத்துவம் தான் தேவ நீதியில் நடக்கிற அனுபவம். அல்ல. ஒன்று மனசாட்சி, அது இயேசு தெரியாத காலம், அதை சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது இயேசு அறியும் போது முதலாவது அவருடைய வார்த்தையும் மாதிரியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நீதிமான்கள் கிடையாது, தேவன் உங்களை அங்கீகரிக்க முடியும். யோவான் 14:23 ஆண்டவர் சொல்வார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை தான் கடைப்பிடிக்கணும். என்ன ஆராதிக்க சொல்லலை, என்ன ஆராதிக்க எங்கேயும் சொல்ல மாட்டார் அப்படின்னு ரொம்ப தெளிவாய் அவனிடத்துல என் பிதா அன்பாக இருப்பார். அடுத்த வார்த்தை அவர் வாசம் பண்ணுவார் என்பதையும் அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆராதனைன்னு சொல்லும்போது ஆராதனையை பற்றி ஒரு சரியான விளக்கத்தை நீங்கள் புரியணும்னா ரோமர் 12 முதல் 2 வசனத்தில் நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தம் செய்யும்படி, தேவ சித்தப்படி வாழும்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தாதான் அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சரிதானே? தெளிவு, குழப்பிடாதுங்க, ஏன்னா நிறைய குழப்பங்கள் நடக்கும். ஸோ அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல்
பரலோக தேவனுக்கு பிரியம் எது, நன்மை எது என்று பகுத்தறிந்து உங்கள் மனம் புதிதாகிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லையா? அதான் அது எப்படி தேவ பலியாக ஒப்பு கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டு அதுக்கு விளக்கத்தை தான் அடுத்த வசனத்தில் படிக்கிறோம். சரி, ஆக மனசில் வச்சுடுங்க. இந்த அனுபவம் இல்லைன்னா ஏமாந்து போவீங்க. அதனால தான் மற்ற 7:21 ஆண்டவர் சொல்லிட்டார், பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை பற்றி சிந்திக்காமல், தேடாமல், அதில் நடக்காமல், என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஆராதிக்கிறதுனாலோ, என் நாமத்தை பயன்படுத்தி அற்புதம் செய்கிறதுனாலோ, அற்புதம் அடைகிறதுனாலோ பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. அக்கிரம செய்யக்காரர் என்று கூப்பிடுவேன்னு கிளை சொல்லியிருக்கு. சரியா? இதெல்லாம் ஒரு புரிதல். அப்போ இயேசுவின் சிஷ்யத்துவம்ங்கிறது இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. அதான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் மார்க்கம் அல்ல. அது இயேசுவை கொலை செய்த யூதர்களுடைய கொள்கையெல்லாம் வச்சு ஒரு புது மார்க்கம் வச்சுருக்காங்க. இது நான் 15 வயசில் எங்கள் வீட்டில் எங்களுடைய சர்ச்சு பாஸ்டரோடு நான் கேட்ட கேள்வி. நான் பைபிளை படித்த போது இங்கே இருக்கிற நிலைமை வேறு மாதிரி இருக்குது, நம்ம சபையில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது பாஸ்டர்னு கேட்டபோது, அன்றைக்கு சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், யார் இந்த பைபிளை படித்தாலும் இப்படி தான் வித்தியாசமாக தான் சிந்திக்கிறாங்க, அவங்களுக்கு வித்தியாசமாக தான் ஒரு சிந்தனை வந்துடுது. ஏன்னா உலகத்தில் இந்த ஒரே பைபிளை வச்சுட்டு நிறைய டினாமினேஷன், கேத்தலிக்கு, லுத்தரன், சல்வேஷன் ஆர்மி, பந்தேகோஸ்தக்காரங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரிவில் போகிறாங்க, தன் டாக்டரின் வச்சுருக்காங்க. நம்ம சிஎஸ்எஸ் சபையினுடைய பாரம்பரியத்தில் போகிறோம். ஒவ்வொரு பாரம்பரியத்தில் தான் போகிறாங்க. பைபிளை தனியாக படித்தா நிச்சயமாக இதுக்கு வெளியே தான் போகணும். இந்த ஒரு பாரம்பரியத்தில் நிற்க முடியாது. ஒரு சபையும் சரி வராது, சிக்கல் வரும். நீ ஜெபம் பண்ணு, கற்று நிச்சயித்து கொண்ட வழியில் நிலைத்திருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆண்டவர் என்ன நிச்சயம் தர்றாரோ அதில் போகலாம் என்று சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். இப்படி தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாச்சு. அல்லேலூயா. புரிஞ்சிட்டிங்களா? ஓகே, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எந்த சபையில் இருக்கீங்கங்கிறதல்ல காரியம், ஆனால் தேவனோடு உறவில் ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா? நான் வாலிபனாக இருந்த காலத்தில் நிறைய புஸ்தகங்கள்லாம் வாசிக்கிறது. சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு பக்தர் இருந்தார். அவர் இயேசுவை நேரடியாக சந்தித்தவர். இங்கே நாகர்கோயில், நெய்யூர் எல்லாம் வந்திருக்கிறார். அவர் எழுதின நிறைய புஸ்தகங்கள் உண்டு, என் வீட்டில் உண்டு. ஒரு புஸ்தகத்துக்கு பேர் கிறிஸ்துவுடன் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், கிறிஸ்துவுடன் இல்லாத கிறிஸ்தவர்கள். தலைப்பை இப்படி தான் இருக்கும். அந்த புத்தகத்துக்கு பொருள் என்னென்னா, அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க கிறிஸ்துவோடு இல்லை. வேறு சிலர் கிறிஸ்தவ மதத்தில் இல்லை, ஆனால் அவர்களுடைய சிந்தையாலும் செயலாலும் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள். இப்போ புரியுதா? ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் இந்த வசனத்தில் கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதான் பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும். அப்போ அந்த இயேசுவின் சிந்தை இல்லைன்னா நம்ம எல்லாரும் யார்? அல்லேலூயா, கிறிஸ்தவர்கள் கிடையாது. அது எந்த கோயில் முங்கினேன் தெளிச்சேன் நியபாஷ வேதனை அந்த பேச்செல்லாம் கிடையாது. கிறிஸ்துவின் சிந்தை வரல. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீதிமான்கள் என்று சொல்வது தேவ நீதியிலே நடக்கிறவர்களானே தவிர மத வழிபாடுகளில் செல்லுகிறவர் அல்ல என்பதை புரிய வேண்டும். லூக்கா 6:46 ஆண்டவர் சொல்லுவார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்னன்னு கேட்குறார். இந்த ஆண்டவரே என்ற வார்த்தைக்கு கடவுள்னு அர்த்தம் இல்லை, எஜமான் அர்த்தம், தலைவன் அர்த்தம். கடவுளுங்கிறதுக்கு தியோ, அது கிரேக். இது கர்த்தருக்கிற வார்த்தைக்கு குறியோஸ். அது இல்லை, நிறைய ஆய்வு, அது போட்டு உங்களை குழப்பல. இங்கே புரியும்படி சொல்லணும்னா, ஆபிரகாம் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தா, சாராள் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள்னு படிக்கிறீங்கல்ல, அந்த ஆண்டவன் எஜமான். அப்போ சாராளுக்கு ஆபிரகாம் கடவுளா? அப்படி அர்த்தம். அங்கேயும் ஆண்டவன் தான் இருக்கும். இந்த ஆண்டவன் கர்த்தர் என்கிறதெல்லாம் எஜமான், அதுக்கு கிரேக்க வார்த்தை குறியோஸ். கடவுள் என்கிற வார்த்தைக்கு தியோஸ், தேவன். அதெல்லாம் தனி ஆய்வு இருக்குது, நெட்டில் இருக்குது, நான் நிறைய வச்சுருக்கேன். இப்போ சமயத்தில் ஷார்ட்டாக கொஞ்சம் போதும். அடுத்த ஒரு விஷயம், சரி பாஸ்டர், இப்போ கொர்நேலி நீதிமான்னு சொல்லிட்டீங்க, அவன் கடவுளால் அங்கீகாரம் பெற்றான்னு சொல்லிட்டீங்க. எதுக்கு பேதுருவை அங்கே போக சொன்னார்? பேதுருவை கூப்பிடுன்னு சொன்னார்ல, அவன் நீ செய்ய வேண்டியதை சொல்லுவான்னு சொன்னார்ல, இதுக்கு எதுக்கு சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல அவன் நீதிமான்னு சாட்சி கொடுத்தாச்சு. அந்த வசனம் ரோமர் 12, அது எங்கே இருக்குன்னா ரோமர் 8:30 படிங்கள். ரோமர் 8:30 கொஞ்சம் ஆழம்தான். ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ
அவர்களை மகிமைப்படுத்தினார். நல்ல கவனிக்கணும். முதலாவது மனசாட்சி நியாயத்தில் நடக்கிறவங்க மனசாட்சி நீதிமான்கள், அதில் சந்தேகம் கிடையாது. அப்படி நிறைய பேர் வாழ்ந்து போயிட்டுருக்குறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த நீதி அப்போ பாவிகளாக இருந்தும் அநேகரை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்களை என்ன செய்கிறார்? பாவிகளாக இருந்தவர்களை தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கற்றுக் கொடுத்து நீதிமான்களாகி மாற்றுகிறார். சரிதானே? ஓகே, அது ஒரு லெவல். பாவிகளாக இருந்தவர்களை அழைத்து தேவ நீதிகளை கற்றுக் கொடுத்து நீதிமான்களாய் மாற்றுகிறார். நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே நீதிமான்களாக இருந்தவர்கள், கொர்நேலியுவை போன்றவர்கள் இருப்பாங்க. அவர்களை நீதிமான்கள் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க மனசாட்சி அடிப்படையில் நீதிமான்கள். அவர்களை மகிமையின் அனுபவத்துக்கு நடத்துகிறார். அல்லேலூயா. அடுத்த ஸ்டேஜ், பாவிகளாக இருந்து நீதியை படிப்பிச்சு நீதிமான் ஆக்கி பரிசுத்த ஆவியை கொடுத்து மகிமையின் அனுபவத்தை நடத்துகிறார். சரியா? சரிதானே? பாவிகளை பாவி நிலையிலிருந்து அழைத்து நீதியை படிப்பித்து நீதிமான்கள் ஆக்கி பரிசுத்த ஆவியை கொடுத்து மகிமையின் அனுபவத்தை நடத்துகிறார். நீதிமான்களை நீதிமான் நிலையில் அழைத்து, அதான் உடனே பரிசுத்த ஆவி கொடுத்துட்டார்ல, பரிசுத்த ஆவியை கொடுத்து மகிமையின் அனுபவத்தை நடத்துகிறார். அவங்க இடையில வந்துடுறாங்க. நமக்கு பாவி எல்லாம் கொஞ்சம் கிளை இருந்து வருவாங்க, இவங்க இடையிலேருந்து வரணும். இந்த 2 ஏற்பாடும் சுவிசேஷத்தில் நடக்கிறதான ஒரு காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் இன்னும் 2 கொரிந்தியர் 3:10 அந்த வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 3:10. 2 கொரிந்தியர் 3 ஆமாம் 2 கொரிந்தியர் 3:10. சரி. அப்போ இது மகிமையின் ஊழியம். அந்த புதிய ஏற்பாட்டு சுவிசேஷ ஊழியத்தை குறித்த ஒரு வார்த்தை. இது என்ன ஊழியம்? மகிமைக்கு. அப்போ பாவிகளை ரட்சிக்கிறதும் இங்கே உண்டு, நீதிமான்களை மகிமைப்படுத்துகிற அனுபவமும் இந்த சுவிசேஷத்தில் உண்டு. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா, பாவிகளை ரட்சித்தல்னு ஒன்று இருக்குல்ல, பாவ மன்னிப்பு. நீதிமான்கள் கூட ஆக மாட்டாங்க. பாவ மன்னிப்பு, பாவத்தை மன்னியும் மட்டும் சொல்லுவாங்களே தவிர, தேவ நீதியை படித்தா இல்லையா நீதிமான் ஆகிறது, இயேசுவின் போதனையில் நடந்தா இல்லையா நீதிமான் ஆகிறது, அந்த எல்லைக்கு கூட வராத அளவு சபைகள் தரம் தாழ்ந்த ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நிலையில் இருந்துட்டு அவங்க மற்றவங்களெல்லாம் பாவியல்னு நினச்சிட்டு, தாங்க மட்டும் பரிசுத்தவான்கள் மாதிரி நினச்சிட்டு, தாங்க மட்டும் பரலோகத்துக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் கத்தோலிக்கரும் சிஎஸ்ஐரும் பெந்தைக்கோசைக்காரலும். பெந்தைக்கோசில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையை நாங்கள் தான் இவங்க சொல்லுவான், அவன் சொல்லுவான் அவங்க இல்லை நாங்கள் தான்பாங்க. பெரிய கூத்தாக இருக்கு. அல்ல இல்லை, வஞ்சிக்கிற ஆவினே சொல்லிடுவாங்க. அது வஞ்சிக்கிற ஆவி ஆகும், இதுதான் சரியான ஆவி. அவன் சொல்லுவான் இல்லை அதான் வஞ்சிக்கிற ஆவி, இதுதான் சரியான ஆவி. பெரிய பிரச்சனை. இப்படி தான் பைத்தியக்கார கூட்டம் ஆயிடுச்சு. பைத்தியக்கார கூட்டம் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ கூட்டம் எப்படி ஆயிடுச்சு? பைத்தியக்கார கூட்டம் ஆயிடுச்சு. இதை எப்படி திருத்துறன்னு தெரில. அப்போ தான் அப்பா இயேசுநாதரை படி, அவருக்கு பாதத்தில் இரு, ஜெபம் பண்ணு, அவர் பரலோகத்துலேருந்து தர்ற ஆவியை வாங்கு. அந்த ஆவியானவர் ஒன்று, இதெல்லாம் அவர் ஆண்டவர் எனக்கு படிப்பிச்சது தான். அல்லனா நீ உருப்பட மாட்டேன். எந்த சபைக்கு போகணுன்னு சொன்னாலே இப்போ சிக்கல் தான். ஏன்னா பாஸ்டர் வேறு இது பைபிளை படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரோட மேய்ப்பர். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொன்னார். அப்போ இன்னைக்கு இயேசு மேய்ப்பராக இருக்கிறார். அந்த மேய்ப்பர் இடத்துல நடக்க விடமாட்டேங்கிறாங்க. அது 2:25. 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துல இயேசு மேய்ப்பராக இருக்கிறாருங்கிறதே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய வசனத்தை வாசிங்க, அவருக்கு பின்னால் நடங்க. அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு. நாங்கள்லாம் உதவி ஊழியக்காரர்கள். வசனம் சொல்லியிருக்கேன். அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மற்ற ஊழியக்காரர்களுக்கு மகிமை கொடுப்பார். இதெல்லாம் இல்லாமல் நிறைய குழப்பம். ஒரு வழியிலையும் சரி பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி உண்டு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வர்றான், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு வாசல், என்னால் நுழையாத வேற வழியில் ஏறவன் கள்ளனும் கொள்ளக்காரனமாக இருக்கிறான். இப்படியெல்லாம் குழப்பம் இருக்கிறதுனால இந்த குழப்பமான கோட்பாடுகளுக்கு இடம் கொடுக்காதங்க. ஈஸியாக சொல்கிறேன், உங்களில் எத்தனை பேருக்கு எனக்கு நல்லா தெரியும், விசுவாசிகள்னு ரொம்ப காலம் சொல்கிறவங்களால ஆண்டவரால் தனித்து நடக்க முடியலை. நான் அதை பார்த்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியலை, பார்த்தேன். ஆண்டவருக்கு வசனத்தை வாசிக்க அவங்களால முடியலை. இந்த வசனத்தை வாசித்து இயேசுவின் வார்த்தை, அப்போஸ்தலருடைய வார்த்தையை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு நான் எனக்கு 15 வயசுலேருந்து எனக்கு அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். என் குடும்பக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன்.
கிறிஸ்தவங்க தான், எல்லாருமே கிறிஸ்தவங்க தான். ஆவி உள்ள கூட்டம் இருக்குது, ஆவி இல்லாத கூட்டம் இருக்குது. ஒருத்தரால் அதை முடியலை. நான் சவாலாக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம், இயேசுடைய வார்த்தையை உங்களால் படிக்க முடியுமானா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இயேசுடைய மாதிரியில் நடக்க முடியும்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஆவி உள்ள கூட்டமும் ஆவி இல்லாத கூட்டமும் எல்லாம் சுற்றிட்டு நடக்கும். ஒருத்தருக்கும் இயேசுவோட நடக்க முடியாதுன்னா பச்சையாக சொல்லிட்டாங்க. நான் சில சந்தர்ப்பத்தில் இயேசுவின் போதனையில் பேசும்போது எழும்பி போனவங்க உண்டு. ஆமாம், ஏன்னா மத்தையிலிருந்து தான் வேத பாடம் எடுப்பேன். எழும்பி போனவங்க உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சாத்தான் கூட்டமாய் இந்த மார்க்கம் மாறி வருகிறது. நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா? என்ன பொறுத்தவரை இயேசுவோட நடக்கத்தான் நாங்கள் செய்ய முடியும். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு கற்ப வேதனை, அது கலாத்தியர் 4:19 கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். கிறிஸ்துவ ஆராதிக்க சொல்லலை, நமக்குள்ளே உருவாக்க சொல்லியிருக்கு. புரியுதா? இப்போ கிறிஸ்துவின் சிந்தை எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு ஊழியத்தை வச்சார், சபையை வச்சார், ஊழியக்காரில் வச்சாருன்னு சொல்லிட்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி அப்படி. அப்போ கிறிஸ்துவை உருவாக்கணும், கிறிஸ்துவை வளர்த்தணும், கிறிஸ்துவின் சாயல் உண்டாக்கணும். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? கர்த்தர். அந்த கர்த்தருங்கிற வார்த்தை இயேசுவை குறிக்கிற குறியோஸ். அது இங்கே கர்த்தர் இயேசுவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து இப்போதே மறு ரூபம் அடைய வேண்டும். இதுதான் மகிமையின் அனுபவம். அல்ல இல்லையா? அப்போ இயேசுவை உருவாக்கணும், இயேசுவை வளர்க்க பூரணப்பட விடணும், இயேசுவின் மகிமையை நமக்குள்ளே உண்டாக்க வேண்டும். அப்போ பாவிகளாக இருக்கிறவங்க அந்த கட்டத்திலேருந்து ஒவ்வொரு கட்டமாய் கடந்து இங்கே வரணும். நீதிமான்களாக இடையில வருவாங்க, குர்நேலியோ மாதிரி இடையில வர்றவங்க, அவங்களுக்கும் இந்த ஆவியை கொடுத்து எல்லாரையும் மகிமையின் அனுபவத்துக்கு நடத்தி கொண்டு போகிறாரு. அல்ல இல்லையா? இதுதான் சபையினுடைய அடிப்படை, விசுவாசினுடைய அடிப்படை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் பார்த்துடணும். அல்லாமல் இந்த வழிபாடு, தொழுகை, சடங்கா நிறைய இருக்குது, ஒன்றும் பயன்படாது. இந்த உறவுக்குள்ளே வரணும். ஏன்னா நான் ரொம்ப கால அனுபவத்தில் கிறிஸ்தவ குலத்து, நான் வெளியே உள்ளவங்கள பேசலை, இங்கே உள்ளவங்கள்ட்ட பார்த்தேன். பல சந்தர்ப்பத்தில் மனசாட்சிப்படி வாழுகிற புறஜாதியாருடைய அனுபவம் கூட இல்லாத பெந்தைக்கோஸ்தே சபையில் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. மனசாட்சின்னா என்னென்னு கேட்டால் அப்படி திருங்குறாங்க. மனசாட்சின்னு பேச ஆரம்பித்தோடனே பாஸ்டர் முதல் விசுவாசி வரை எல்லாரும் இருந்து உருட்டுறாங்க. மனசாட்சியா? சொல்லவே இல்லையே, நமக்கு தெரியவே இல்லையே. இப்போ உள்ள சபையை சொல்கிறேன். பழைய சபையெல்லாம் தீட்டிடுவாங்க, அது வேறு விஷயம். புரிஞ்சுதா அவங்களுக்கு? ஆமாம், இன்னைக்கு பிரச்சனை என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்க முடியுமா? ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போக முடியுமா? வருகைக்கு போக முடியுமானா நிச்சயமாக முடியாது. நீங்கள் வேணால் பாட்டு, கன்வென்ஷன், கூட்டம், 36ஆம் கன்வென்ஷன் 20 நடந்துக்கிட்டே இருக்குது. அது பொழுதுபோக்கு தானே. வருஷந்தோறும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு திருவிழா மாதிரி இவங்களுக்கு ஒரு திருவிழா. போக முடியாது. இந்த அனுபவத்தை அமைதியாக உட்காந்து ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது, ஆண்டவரே என் மனசாட்சியை சுத்தம் பண்ணணும். இல்லை என் மனசாட்சியில் நீர் கொடுக்குற அறிவுக்கேற்ப உம்மோடு நடப்பேன். அதுதான் பிரச்சனை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பெந்தெகோஸ்தே பரிசுத்தம், சிஎஸ்ஐ பரிசுத்தம், கத்தோலிக்க பரிசுத்தம் அப்படியெல்லாம் பேசலை. அப்படி பேசியிருக்கா? இல்லையே. அப்போ அழைத்தவரோடு நடந்தால் தான் அந்த அனுபவம் வரும். இது இல்லாமல் சபைகள் 8க்கு 16 போயிட்டுருக்கு. ஒருத்தரும் பரலோகத்துக்கும் போக போகிறதில்ல, வருகைக்கும் போக போகிறதில்ல. இவங்க மனசு பூலோகத்தில் இருக்குது, ஆவிக்குரிய சிந்தை வரல, கிறிஸ்துவின் சிந்தை வரல. அதனால தான் பல வேளை இயேசுவின் நாமத்தில் பல காரியங்களை நாம் அடைய முடியாமல் போகிறோம். இப்போ புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? அடைய முடியாமல் போகிறோம். ஜனங்களை பார்த்துருக்கோம். இங்கே பக்கத்துல எல்லாம் நிறைய சபை இருக்குது. இந்த சபையை விட்டுட்டு காரம் வண்டியை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு ஓடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் அங்கே வேற ஒரு பிரசங்கியார் வந்திருக்காரு. இவங்களுக்கு பிரசங்கிமாரை நோக்கி ஓடி தான் பழக்கம். அவங்களுக்கு இயேசுநாதரை தெரியாதுல்ல, இயேசுநாதரோடு நடக்கலைல்ல, பழக்கம் கிடையாது. அதனால எல்லாருமே அவர் அங்கே வந்துடனா அங்கே போவாங்க, இவர் வந்தால் அங்கே போவாங்க. இந்த பிரசங்கிமாரை தேடியே ஓடுவாங்க. யாருன்னு கேட்டால் ஒரு 40 வருஷம் விசுவாசி. சரிங்களா? 40 வருஷம். அது ஆவி உள்ள கூட்டம் சரி தான், இல்லை எல்லாம் ஒரே லட்சணம் தான், ஒன்றும் போல தான் இருக்குது. இது கைகால் உதறது, அது உதறையில, தட்ஸ் ஆல். இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் என் அனுபவத்துலேருந்து தான் பேசுகிறேன். எனக்கு அப்படி தோணலை. இப்போ ஜெபம் பண்ண கூட நான் யார்கிட்டையுமே எளிதில் சொல்ல மாட்டேன். சொன்ன ஞாபகம் இல்லை, தப்புன்னு சொல்லலை. ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம், சில வேலை சொல்லுவேன், ஏன்னா நம்மளும் ஜெபிக்கிறேன்ல, நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. அல்ல இல்லையா? நான் அவருடைய வார்த்தையை பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறேன், ஓரளவு நடக்கிறேன். பெரிய பரிசுத்தமானு சொல்லலை, இருந்தாலும் செஞ்சேன்ல, கேட்டால் தருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்.
அப்போ நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துடுங்க. தயவு செய்து வாழ்க்கையை ஏமாத்தாத. மனசாட்சியில் சுத்தம், ஆண்டவரோடு தனித்து இருக்க நடக்க பழகு. அல்ல இங்கே முடியலைன்னா அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் வந்த பிறகு போகிறது? சரியா? அதனால தான் பழைய சபையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மேலே பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. பாஸ்டர் இருக்காரோ இல்லையோ, ஜனங்கள் வருவாவ இருவாவ முழங்குவல் போடுவாவ ஜோம் பண்ணுவாவ அழுவாவ போவாவ. அப்படி தான். ஏன்னா யாரும் தங்களை உயர்த்தி காட்ட மாட்டாவ. வந்தியாக இருந்து ஜோம் பண்ணு, ஏதோ 2 வார்த்தை ஆவியானவர் தந்தா பேசுவோம், அப்படி விட்டுருவாங்க. சரிதானே? இப்போ எல்லாம் தலைகளாக மாறிடுச்சு. ஏன்னா இயேசு தெரியாது அவங்களுக்கு. இவங்களும் எவ்வளோ காட்டி கொடுத்தாங்க நமக்கு தெரில. காட்டி கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, அது இன்னொரு பக்கம் இருக்குது. அது காட்டி கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க, அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் வெளிப்பாக இருக்குது. அப்போது நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்ற கேட்டகரியில் தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளாம் நீதிமான்கள் கிடையாது. நீ ஆண்டோடைய வசனத்தில் நீதியில் நடக்கும்போது தான் நம்ம நீதிமான்களாக மாற முடியும். அடுத்தது பரிசுத்த ஆவியை தந்து ஆவிக்குரிய அனுபவத்தில் நடக்கும்போது தான் மகிமையின் அனுபவத்துக்கு போக முடியும். இந்த பட்டி எல்லாம் இருக்குது. இது இயேசுவின் சீஷர்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறதான மாதிரி என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த அளவு ஆண்டவரோட நடக்கிறீங்களோ அதை பொறுத்தது. இல்லை ஓடுறதுன்னா ஓடிக்கிட்டே இருக்கலாம், சாவர தூரம் ஓடலாம். பிழை இருக்க வரைக்கும் ஏன்னா வாடுக்கு பலம் இல்லை பிரசங்கியார் அப்படின்னா கட்டலை கடை அல்ல அப்படி ஆகிரும். தயவுசெய்து அப்படி ஓடாதுங்க. இந்த அனுபவங்கள் புரிஞ்சிருக்கோம்ல. நீதிவான் ஆகுங்க, ஆண்டவருடைய வசனம் நடவுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆவியானவருக்கு கீழ்ப்படிங்க. பரலோகத்தின் இந்த ஆவிதானே அவங்களை நடத்துதுன்னு பாருங்கள். நான் இவ்வளவோ சொல்லியிருக்கேன், சிஷ்யத்துவத்தின் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த நாட்களில் நம்மை உறுதிப்படுத்துவோம், தெளிவுபடுத்துவோம், புதுப்பித்துக் கொள்வோம். அல்ல நான் இப்படி நிறைய இடத்துல பேசுகிறதுனால அப்படி ஒன்று நடக்குது. ஆமாம் பாஸ்டர், இதுதான் உண்மை இல்லை, இதுதான் உண்மை இல்லைன்னு பாஸ்டர் மாதிரி கேட்குறாங்க. ஜனங்களும் ஆமாம் சொன்ன மாதிரி இப்படி தானே இருக்குது. நமக்கு ஒரு ஜெபம் பண்ண கூட இத்தனை வரி ஆனப்புறம் பாஸ்டரை தேட வேண்டிய இருக்கு, ஜெபம் பண்ண கூட தைரியம் வரையில. அப்புறம் எப்படி பண்ணல? அவங்களுக்கு மனசாட்சி வேலை செய்யுது, ஒரு உணர்வு உண்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால சில பாஸ்டர் மாதிரி அதை உணர்ந்து கூப்பிடுவாங்க, வாங்க பாஸ்டர் நீங்கள் பேசுங்க, அப்போ தான் சரி வரும், நாங்கள் பேசுகிறோம் சரி வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, அது கர்த்தர் பயன்படுத்துகிறார், நாங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் செய்கிறோம், கர்த்தர் உதவி செய்கிறார். ஆகவே இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வாங்க. இந்த பாரம்பரிய வழிபாட்டு மத நம்பிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு உண்மையிலே எனக்கு ஆண்டவரோட ஐக்கியம் உண்டா, நான் இன்னும் பாவி நிலையிலிருந்து இயேசுவா, ஏன்னா முடிக்க வந்துட்டு சமயம் முடிச்சிட்டு இந்த இயேசு ஆராதனை எப்படி வந்துன்னா, இயேசு ஆராதித்தா நிறைய அற்புதங்கள் நடக்கும்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசு அதிகமாக ஆராதித்தால் அவர் அதிக அற்புதம் செய்வார், ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவர் சொல்லிட்டார் நடக்காது, நான் சொன்னது மாதிரி செய். அல்ல இல்லையா, முதல் தப்பாக திருப்பினாங்க. இயேசு ஆராதிக்கனால அவர் அற்புதம் நிச்சயமாக செய்ய மாட்டார், அதான் அக்கிரம செய்காரன்னு சொல்லிட்டார்ல. இயேசுக்கு பிரியமானதை செஞ்சால் செய்வார். அல்ல இல்லையோ, அதான் யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்ம கேட்டிருக்கோம். இதுதான் சொன்னார். இவங்க தசை திருப்பினாங்க இயேசு ஆராதிக்கு. அப்புறம் இப்படிப்பட்ட சில மூட நம்பிக்கை சடங்கள்லாம் வைப்பாங்க, சங்கிலி ஜபம்பாங்க. நீ சங்கிலி ஜபிச்சானே, சங்கிலி அத்து ஜபிச்சானே, உனக்கு தான் ஆண்டவரோட தொடர்பே இல்லையே, நாங்கள் எப்படி ஜெயிப்பா நீ? இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நீ முதல்ல தொடர்பு ஏற்படுது இரு, அதுக்கப்புறம் ஜெபிங்க தாராளம். அதுக்கு சுண்டலும் காப்பி ஒன்றும் தேவையில்லைல்ல, நாங்கள்லாம் ஜெபிக்கிறது தானே. அந்த இயல்பு அனுபவத்தை படித்து கொடுக்கணும். அது மாதிரி கண்ணை முழிச்சிருந்த ஜெபிக்கிறது அது நல்லதுதான். ஆண்டவர் ஆவியானவர் நடத்தினா செய்யுங்க. ஆண்டவரோட ஐக்கியம் இல்லைன்னா நீங்கள் கண்ணை முழிச்சேன்னா முழிக்காட்டேன்னா சாப்பிட்டாட்டேன்னா இல்லையா அர்த்தம்? அதில் ஒரு ஐடியா கிடைச்சா இதெல்லாம் சரி பண்ணேன்னா உங்கள் ஆத்மா வீணாகி போயிடும். அதுக்கு வேண்டி நான் சொல்லணும், இட்ஸ் மை டியூட்டி, அதுக்கு சொல்லிட்டு. ஆகவே இப்போது நாம் கொஞ்சம் தலையை தாழ்த்துவோமா, கொஞ்சம் தாழ்த்துவோமா, போதும். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் ஆண்டவரே எனக்கு உம்மோட உள்ள